எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நான் ஜன்னத்துல் பஹரியா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெண்கள் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்க. நிறைய விஷயங்களை செய்து கொண்டே இருக்காங்க. ரொம்ப அட்மைரிங் பீப்புளாக இருக்கிற அதே நேரத்தில் இன்னமும் பல ட்ரெடிஷ்னல் குடும்பங்களில் பெண்கள் ரொம்ப அபலை பெண்களாக இருக்காங்க. ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. ரொம்பவே தாக்குப்பிடிக்க முடியாத நிலைக்கு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா, சமூகத்தில் மிக நல்ல அந்தஸ்துகளில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட என்ன குறைபாடாக இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோவாக இது இருக்க போது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மொதல் விஷயம், பெண்களுக்கு நான் கல்வியை கொடுத்துட்டா எனக்கு போதுமானது. அவங்க உலக கல்வியோ அல்லது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கல்வியோ அதை நான் சரியாக கொடுத்துட்டா போதும், நிறைய டிகிரிஸ் இருந்தால் போதும், நிறைய ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு சிறந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கூட நான் சொல்கிறேன். இன்றைக்கி கரண்ட்லி கல்வி அறிவு இருக்கிறதாக நீங்கள் நம்பிட்டுருக்கிற அந்த பெண்கள் கம்பேர் பண்ணும்போது, படிக்காத பெண்கள் நல்ல முறையில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க, படித்த பெண்களை விட. அப்போது இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது, என்ன விஷயங்கள் நம்ம கையில் எடுக்கணும், கண்காணிக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கல்வி கற்றுக்கிறீங்க, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ மொதல் விஷயம், உங்களுடைய கல்வி அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனையாக இருக்கணும், உங்களுடைய செயல்பாடாக இருக்கணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பெண்கள் சிந்திங்க. உங்கள் இறைவன் உங்கள் கணவர் பேச்சை கேட்கணும்னு மட்டும் உங்களை படைக்கலை. அதை தாண்டி உங்களுக்கு இறைவன் கொடுத்த விஷயங்களை சமூகத்துக்காக நீங்கள் என்ன பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குற பெண்களில் டாக்டர் படிக்கிறாங்க, டாக்டர் படிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தன்னுடைய வருங்கால மாமியார் சொல்கிறாங்க, கணவர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய எஜுகேஷனையே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டாக்டர் இந்த படிப்புலாம் சாதாரணமாக, பட் அப்படி படிக்கிறவங்க தான் இதை ஸ்டாப் பண்ணவும் ரெடியாக இருக்கீங்க. ஒரு சைடு கல்வினாவே டாக்டர் தான், இன்ஜினியர் தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அப்படி நம்பி படித்தவங்க, நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டேன், டிகிரி என் பேருக்கு பின்னாடி, மற்றபடி நான் என் லைஃப்பை வேறு மாதிரி லீட் பண்ணுவேன், எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இறைவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கணும் அப்படின்னா அதற்கான வெல்த் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அடிமை பெண்களை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். நல்லா, உங்களையும் என்னையும் படைத்த ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரமான பெண்ணை திருமணம் முடிக்க உன்னால் முடியல, உனக்கு மகர் கொடுக்க முடியல அப்படின்னா, அப்போ நீ அடிமை பெண்ணுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போனா ஒரு சுதந்திரமான பெண் உங்ககிட்ட எதிர்பார்க்குற டிமாண்டுங்கிறது ஒன்று இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி ஒரு பெண் இது இஸ்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, இறைவன் இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் நம்ம நினச்சிக்கிட்டோம் இன்றைக்கி இருக்கிற உலாமாக்கள் கட்டி காப்பாற்றுறது அப்படின்னு. அப்படி கிடையாது. இறைவன் இயற்கையான விஷயங்களை சொல்கிறான். ஸோ இயற்கையாகவே பெண்கள் ரொம்ப டாமினராக, ரொம்ப சிந்திச்சு உணரக்கூடியவர்களாக, ரொம்ப பக்குவமானவர்களாக இருக்கணும்.
அப்படிப்பட்டவர்கள் தான் சுதந்திரமானவர்கள். அவர்களை நீங்கள் முடிக்க உங்களுக்கு வசதி இல்லைன்னா அடிமைகளை முடிச்சுக்கோங்க. அதுக்கு கூட முடியலன்னா நோன்பு வைங்கங்கிறான் ரப்பு. அப்போ அப்படிப்பட்ட பெண்களாக இன்னைக்கு நம்ம இருக்கோமா? ஒன்றுமே இல்லை. வி ஆர் நாட் இண்டிபெண்ட். அப்போ எப்படிப்பட்ட பெண்களை நம்ம வளர்த்தெடுக்கிறோம்? இப்படிப்பட்ட பெண்களை வளர்த்தெடுத்துட்டு அவங்களுக்கு சரியான கைடன்ஸும் கொடுக்காம அவங்களுக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் போகும்போது சைத்தான் அவங்கள கைப்பிடிச்சி தூக்குறான். வாங்க, நீங்கள் இந்த தொழில் செய்யுங்க, அந்த தொழில் செய்யுங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சைத்தான் கை கொடுக்கும்போது வேறு வழி இல்லை, அவங்க போய்த்தான் ஆவாங்க. அப்போ சைத்தான் கை கொடுத்து பின்னாடி போன பெண்களை அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பானோ அந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருந்த பொறுப்பில் இருந்த பெரியவர்களையும் இறைவன் கேட்பான். ஏன் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கல? ஏன் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இப்படி வளர்த்தெடுக்கலை? ஏன் உங்கள் மனைவிகளை நீங்கள் இப்படி விட்டீங்க? ஏன் உங்கள் மருமகளை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க? ஏன் உங்கள் மாமியாரை நீங்கள் இப்படி பண்ணீங்க? உங்கள் அம்மாவை ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படின்னு ஒவ்வொரு உறவுகளையுமே எல்லாம் கேள்வி கேட்க போகிறான். அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரி இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்தந்த விஷயங்களை தெளிவாக சொல்லி கொடுத்துருங்க. 1, சரியான கல்வி. உங்கள் பெண்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை படிக்க விடுங்க, படிக்கட்டும். 2வது, படிச்சிட்டல, அதுக்கான செலவுகள் ஆச்சுல்ல, அதை நீ சரி பண்ணு. உனக்கான தொழிலை நீ தேர்ந்தெடு. தொழில் எடுத்தோடனே தொழில் பண்ணிடணுமானா பண்ண முடியாது. ஸோ வேலைக்கு போகட்டும், சரியான வேலையை சூஸ் பண்ணி போகட்டும். ஒரு வேலையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளையே உங்களால் சஸ்டெயின் பண்ணி வர முடியல அப்படின்னா உலகத்தில் எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்க? வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகிறவங்கள பற்றி பேசவே கூடாது. ஏன்னா வேலைக்கு போகிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. முதல்ல உங்களுக்கான தொழிலை கண்டுபிடிங்க. முதல்ல அதுக்கான பயிற்சிகளை எடுங்க. படிக்கிறீங்களோ, கல்விங்கிறது புக்கு படிப்பு மட்டும் கிடையாது. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதுதான் கல்வி. அப்போ அந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ எந்த விஷயம் வேணுங்கிறத தெளிவாக முடிவு பண்ணுங்கள். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இஸ் மச் இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுடைய உடல் மற்றும் உள்ளம் இது ரெண்டுத்துக்கான ஹெல்த்தை பற்றியுமே மிக முக்கியமாக கன்சர்னாக இருங்க. உங்கள் உடலை மேலே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நீங்கள் உங்களுடைய ஆடையிலேருந்து உங்களை அழகாக ரேப் பண்ணுங்க. உங்களை நீங்கள் அழகுக்கும் கவர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ரப்பு கவர்ச்சியாக தான் இருக்கக்கூடாதுங்கிறான். உங்களை நீங்கள் சரியான முறையில் அழகுபடுத்திக்கோங்க. அழகு அப்படிங்கிறது சரியான முறையில் நீங்கள் உங்களை ப்ரெசன்ட் பண்ணுறது. ஹவ் யூ ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் பிஃபோர் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன், பிஃபோர் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அங்கே இருக்குது உங்களுடைய ஆளுமை. ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வெளி அலங்காரம், உள் அலங்காரம், உடல், உள்ளம் இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி செய்யுங்க பெண்கள். இது 2வது ஒரு விஷயம். முதல் கல்வி, 2வது உங்களுடைய ஹைஜீன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். 3வது உங்களுடைய தொழில். கல்வியே தொழிலுக்காகத்தான். இறைவன் தொழுகுங்க, ஜக்காத்து கொடுங்கங்கிறான். ஜக்காத்துங்கிறது பொருளாதாரம். உங்களுக்கு புரியலையா பொருளாதாரம் எவ்வளோ முக்கியம்னு? உங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி என்ன தெரியுது பெண்களே? பொருளாதாரத்தை பற்றி என்னமா தெரியுது? ஒரு காசு உங்ககிட்ட வந்துச்சுன்னா அதை 2 ஆக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வழி தெரியுது? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன தெரியுது உங்களுக்கு? குறை சொல்லுவோம், புலம்புவோம். இதை தாண்டி என்ன பண்ணுறோம்? அதிகாரம் செலுத்துகிறோம்.
பத்தாது, சிந்திங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஆளுமை எனக்கு வேணும் அப்படின்னா நான் குரானை நோக்கி தான் நான் போகணும். ஸோ அப்படிப்பட்ட குரானுடைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. குரானுடைய வாழ்வியல் முறை மிக பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க, அல்லது திருமணத்துக்கு தயாராக இருக்கீங்க, அல்லது திருமணத்தில் ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், இந்த சமூகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தவறு, நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்த விஷயங்களும் தவறு. உங்களை நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுடைய நிலைகளை சீர்படுத்த வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதற்கு பிறகு உங்களுடைய ஆளுமையை நீங்கள் செறிவூட்ட வேண்டிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி உங்களுக்கான சரியான வாழ்க்கை வந்து சேரும். ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ போராட்டமும் பண்ணிகிட்ருக்கோம், இவ்வளோ விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஹெவன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆன்லைன் கம்யூனிட்டி வந்து என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெறும் சைக்காலஜிஸ்ட்டாக மட்டும் இருந்திருந்தால் சைக்காலஜியாக மட்டும் பேசிட்டு நான் போயிருப்பேன். பட் ஐ எம் நாட் லைக் தட். ஐ எம் அ சோஷியல் ஒர்க்கர். ஒரு சோஷியல் ஒர்க்கருக்கு சமூகத்துடைய இஷ்யூ ரொம்ப ஆழமாக புரியும். அதனால தான் நான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன். சிந்திங்க, செயல்படுங்க. உங்களுக்கான சப்போர்ட், உங்களுக்கான கைடன்ஸ் உங்கள்கிட்டயே தான் இருக்குது. நீங்கள் தான் அது தேடி வரணும், நீங்கள் தான் அதுக்காக மெனக்கிடணும். இறைவன் போதுமானவன். ஸோ லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ அதுக்கான பாடங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சில விஷயங்கள் செய்து தான் ஆகணும், சில செலவுகள் செய்து தான் ஆகணும். சரியான செலவுகளை, சரியான முடிவுகளை தேர்ந்தெடுங்க. இறைவன் போதுமானவன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னொரு வீடியோவில் மிகச்சிறந்த விஷயத்தோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.